ஐயா வணக்கம். இந்த 13வது தேர்தல் கட்டணத்துல கலந்துக்கூடிய நம்ம 30-40 ஆண்டுகள் பொருளாதார அனுபவம், மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற அனைத்து விஷயங்களையும் கைதேர்ந்த நம்முடைய மருத்துவமனைக்குரிய ஆஸ்தான நண்பர் இருந்தோம். ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கார். நமக்கு ஒரு சில எண்ணியல் அதே பண்றது பண்றாரு. அதுல இன்னைக்கு எண்ணியல் செல்வமும் தரும் எண்ணியல் படிக்கான நீங்கள் தலைங்களா பேச இருப்பதா ஐயாவுடைய வரவேற்பு கொண்டாடி கொடுத்து வருகிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாத்தால் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த காலை பொழுதில் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செல்வங்களை குவிக்கும் எண்ணியல் ரகசியம். இந்த செல்வங்களை குவிக்கக்கூடிய எண்ணியல் ரகசியத்தை பற்றி தற்போது நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம், மருத்துவம், மந்திரம், மாந்திரீகம், தாந்திரிகம் என்றெல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த உலகை எண்ணியல் ஆள்கிறது. இந்த எண்ணியல் அனைத்து நிலையிலையும் மக்களுக்கு பெரிய ஒரு உதவியை செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த எண்ணியல் சாஸ்திரத்தினுடைய கணக்கு. அப்போ இந்த எண்ணியல்ல 1ஆம் நம்பர் சூரியன், 2ஆம் நம்பர் சந்திரன், 3ஆம் நம்பர் குரு, 4ஆம் நம்பர் ராகு, 5ஆம் நம்பர் புதன், 6ஆம் நம்பர் சுக்கிரன், 7ஆம் நம்பர் கேது, 8ஆம் நம்பர் சனி பகவான், 9ஆம் நம்பர் செவ்வாய் அப்படின்ற ஒரு 9 எண்களை அடக்கி இந்த 9 கிரகங்களும் இந்த பூகோளத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த எண்ணியலால் நாம் பெரிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதுதான் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த ரகசியமான உண்மைகள். இப்ப இந்த எண்ணியல் ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது 1ஆம் தேதி பிறந்தவர்கள் அவருடைய அதாவது குருமேட்டில், நல்லா கேட்டுங்க, 1ஆம் தேதி பிறந்தவங்க அவங்களுடைய குருவினுடைய மேட்டில் இடது கையில் நம்பர் 41 என்ற எண்ணை பச்சை கலர் பேனாவில் எழுதி ரவுண்ட் போட்டு நம்பர் 24 அப்படின்றத சுக்கருடைய மேட்டில் சுக்கர குறியோட போட்டு முதல்ல நீங்க பழகிக்கணும். தினந்தோறும் உங்களுக்கு பொருளாதாரம் வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய கைரேகையில குருமேட், அதாவது குருமேட்டில் இடது கை குருமேட்டில், இந்த குருமேட்டில் 1ஆம் நம்பர் உள்ளவர் 1ஆம் எண், 10ஆம் எண், 19ஆம் எண், 28ஆம் எண் தேதியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் நம்பர் 41 அப்படின்றத குருமேட்டில் போட்டு சுக்கிரமேட்டில் 24 அப்படின்றத எழுதி இதனுடன் அந்த சுக்கரனுடைய குறிய நீங்க போட்டு ஒரு ரவுண்ட் போட்டுங்க. நல்லா கேட்டுங்கய்யா. இந்த குருமேட்டில் 1ஆம் நம்பர் 10, 19, 28 தேதியில பிறந்தவங்க 41 போட்டு சுக்கரமேட்டில் 24 பார் இந்த சுக்கர குறியீடை போட்டு நீங்க தினந்தோறும் பயன்படுத்தும் போது அன்றைய பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதோட ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுங்க. 1, 9, 9, 6, 2, 1, 1, 4, 7 இத பச்சை கலர் பேனாவால இடது கையில இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுல நான் எழுதியிருக்கிறேன். இதை எழுதினீங்கன்னா நாங்க பார்த்த ரகசியம் ஆயிரக்கணக்கில் பணம் வரும். அனைத்து ஜோதிடரும் சென்ற இடது கையில பச்சை கலர் பேனாவால இந்த 1, 9, 9, 6, 2, 1, 1, 4, 7 நீங்க ரெகுலரா பயன்படுத்துறீங்க. இதுக்காகவே நீங்க முதல்ல பயன்படுத்துங்க. இந்த மாதிரி இந்த 1, 9, 9, 6, 2, 1, 1, 4, 7 அவசர தேவைக்கு உண்டான பணத்தை கட்டாயமாக உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம். அதோடு இல்லாம 897 அப்படின்ற ஒரு எண்ணெய், இந்த 897 என்ற எண்ணெய்
உங்க இடது கை பக்கத்துல 3 இடத்துல எழுதிக்கணும். இடது கை பக்கத்துல சரீரத்துல எங்க வேணாலும் மறைவான இடத்துல 897 எழுதிக்கிட்டீங்கன்னா இது 500 கணக்கில் உள்ள பணத்தை கொடுக்கும். நல்லா கேட்டுங்க, இது 1000, இது 500. அன்னைக்கு வருமானம் இருக்குதுன்றத எழுதி நீங்க வச்சுக்கலாம். இதை அவசியமா நீங்க பயன்படுத்தி பாருங்க. இதெல்லாம் நாங்க பயன்படுத்தி பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். நான் போய் உட்காந்தோம்னா இந்த நம்பரை எழுதாம நான் வந்து தொழிலே செய்ய மாட்டேன். இந்த 2 நம்பரை எழுதிட்டு இந்த நம்பரை எழுதி அந்த 1ஆம் நம்பருக்கு உண்டான குறியீடை அவங்க தேதிக்கு, அதே போல 2ஆம் நம்பர், 11ஆம் நம்பர், 20ஆம் நம்பர், 29ஆம் தேதி. இது சொல்லுங்க, கேளுங்க. எல்லாரும் பயன்படுத்தலாம். இது மட்டும் அனைவரும் பயன்படுத்தலாம். 1/10/19 28 தேதியில் உள்ளவர்கள் மட்டும் இந்த 41 பயன்படுத்தணும். இது அனைவருமே பயன்படுத்தலாம். இது பொது. 1/10/19 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 41 பொறுமையா எழுதிக்கீங்க. அடுத்தது 2/11/20 தேதியில் பிறந்தவர்கள் 51. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான். 2/11/20 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 51. 51 2/11/20 51. அடுத்தது குருமேட்ல, எல்லாருமே குருமேட்ல எழுதணும். இதை மட்டும் நம்மளுடைய இடது கை குருமேட்ல எழுதணும். அடுத்தது 3/12/21 3/12/21 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 45 குருமேட்டில் எழுதலாம். இது குருமேட்டில் மட்டும் எழுதக்கூடிய எண்கள். நான் அடுத்து சொல்லலாங்களா? 4/13/22 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 42 குருமேட்டில் எழுதலாம். 22/31 5/14/23 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 24 குருமேட்டில் எழுதலாம். சுக்கரமேட்லையும் 24 போட்டு குறி போட்டுக்கலாம், 24 போட்டுக்கலாம். அடுத்தது 6/15/24 தேதியில் பிறந்தவர்கள் 23 குருமேட்டில் எழுதலாம். 6/15/24 7/16/25 தேதியில் 42ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். 8/17/26 தேதியில் நம்பர் 51 பயன்படுத்தலாம். 8/17/26 தேதியில் பிறந்தவர்கள். 9/18/27 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 33 பயன்படுத்தலாம். 9/18/27 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 33 பயன்படுத்தலாம். 18/27 தேதியில் பிறந்தவர்கள் நம்பர் 33 பயன்படுத்தலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வேலையை சிறப்பான முறையில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு லக்கி நம்பர் அப்படின்றத இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாருக்குமே நீங்க சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைச்சிரும். அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். 6/5/24 23. ஆமா ஆமா. 4/13/22 வந்து 42 எல்லாமே குருமேடு. 7/14/25 42. டவுட்னா எல்லாம் கேட்டுங்க, பொறுமையா நிதானமா எழுதிங்க. இது ஒரு சிறப்பான நிலைகள் தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்கலான்றதால தான் இன்னைக்கு சொல்லி நிற்கிறோம். ஏன்னா கிளாஸ்ல மெயினா வரத்து முக்கியம் இல்லை, வந்து பயனடைகிறது தான் இதுல முக்கியம். எல்லாருக்கும் வந்து ஒரு 10 ரூபா நோக்கத்தோட வந்து தான் நம்ம ஜெயிக்கணும்ன்றதால தான் இவ்வளவு விஷயத்த சொல்லி இருக்கிறேன். எல்லாரும் கிளாஸ் வரது முக்கியம் இல்லை, வந்தோம் பயன்படுத்தணும். இன்னைக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிச்ச கிளாஸ்ல நல்ல ஒரு கிளாஸ் நடத்தி கொடுத்தாரு ஏழுமலை அப்படின்ற ஒரு பேருக்காக தான். அடுத்தது 12 ராசிக்கான லக்கி நம்பர். 12 ராசிகளுக்கான லக்கி நம்பர் அப்படின்றத சொல்றோம். நல்லா கேட்டுங்க. இந்த 12 ராசிக்கான நற்பண்பர் மேச ராசி. இதை இடது கையில எந்த பக்கத்துல வேணாலும் எழுதிக்கலாம், உள்ளங்கையில எழுதிக்கலாம், இல்ல டெய்லி நீங்க அந்த மேச ராசிக்காரங்க 20 முறை எழுதி பார்க்கலாம்.
87 67 போட்டு பெயரை போட்டு எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி பாட்டில்ல ஒட்டி தண்ணி குடிக்கலாம். ஆமா, மேச ராசிக்கு 87 67. ரிஷப ராசிக்கு எழுதிங்க, 12 ராசி டக்குன்னு எழுதிங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாருக்குமே கொடுங்க, நிறைய பேர் பயனடைத்தோம். ரிஷப ராசிக்கு 71 13. மிதுனம் 28 69. கடகம் 24 44. கடகம் 24 44. சிம்மம் 64 67. கன்னி 65 20. கன்னி 65 20. துலாம் 37 36. துலாம் 37 36. விருச்சகம் 65 36. தனுசு 87 57. மகரம் 43 83. மகரம் 43 83. கும்பம் 76 38. மீனம் 94 64. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, 12லயும் சொல்லிக்கிறத பாருங்க. 12 ராசிக்கும் மேஷம் 87 67, ரிஷபம் 71 13, மிதுனம் 28 69, கடகம் 24 44, சிம்மம் 64 67, கன்னி 65 20, துலாம் 37 36, விருச்சகம் 65 36, தனுசு 87 57, மகரம் 43 83, கும்பம் 76 38, மீனம் 94 64. ஓகேவா? ரைட். அடுத்தது, நம்ம நினைத்த காரியம் நடக்கணும், நம்ம போற காரியம் ஜெயிக்கணும். எல்லாருக்கும் தடையா இருக்குது. இப்ப உங்ககிட்ட கேட்பாங்க ஜோசியத்துல, ஐயா நான் இந்த வேலைக்கு போறேன், எனக்கு தடையா இருக்குதுங்க, என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னவங்க, ஐயா நீங்க எத்தனாம் தேதி பிறந்தீங்கன்னு கேளுங்க. ஐயா 1 10 19 28 தேதியில பிறந்தவங்களா இருந்தா உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட இல்லைன்னா உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் வெந்தயம் வாங்கி 3 சோழி எடுத்துன்னு போக சொல்லுங்க. 3 சோழி, சோழி தெரியுங்களா? 3 சோழி பாக்கெட்ல வச்சுன்னு போக சொல்லுங்க. அந்த காரியம் நடக்க, நினைத்த காரியம் நடக்க 1 10 19 28 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 3 எடுத்து வச்சு செல்ல வேண்டும். இது கூட வெந்தயம் அவசியம் எடுத்துக்கணும். 2ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவர்கள் சோழி 6 எடுத்து செல்ல வேண்டும். 2 10 2 11 23, அதாவது 23, ஆமா 2 11 20 29. சோழி 6. 3 12 21 30 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 9. 3 12 21 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 9. 4 13 22 31 தேதியில் பிறந்தவர்கள் 31 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 6 எடுத்து செல்ல வேண்டும். 5 14 23 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 6 எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு 6 தான். 6 15 24 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 5 எடுத்து செல்ல வேண்டும். 7 16 25 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 2 எடுத்து செல்ல வேண்டும். 16 25 சோழி 2 எடுத்து செல்ல வேண்டும். 8 17 26 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 7 எடுத்து செல்ல வேண்டும். 8 17 26 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 8 எடுத்து செல்ல வேண்டும். 9 18 27 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 3 எடுத்து செல்ல வேண்டும். என்ன ஒரு தடவை படிச்சுக்கிறேன், நல்லா தெளிவா எழுதுனா கரெக்டா பாத்துங்க. 1 10 19 28 தேதியில் பிறந்தவர்கள் வெந்தயம் எடுத்துக்கொண்டு, வெந்தயம் என்பது பொதுவான விதி, வெந்தயம் என்பது பொதுவான விதி, அதனுடன் சோழி 3.
2/11/2029 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 6. 3/12/21 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 9. 4/13/22 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 6. 5/14/23 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 6. 6/15/24 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 5. 7/16/25 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 2. 8/17/26 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 7. 9/18/27 தேதியில் பிறந்தவர்கள் சோழி 3. இந்த சோழியை எடுத்துக்கிட்டு போய் அந்த காரியத்தை நம்ம பேசும்போது இந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அருமையான ஒரு நிலையில இந்த காரியம் ஜெயிக்கும்ன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. பொது அதனால பொதுவா எல்லாருமே அந்த வெந்தயத்தை நம்ம எடுத்துன்னு போகலாம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது நம்ம இந்த மனிதத்தை இந்த உலகத்துல பணம் தான் இன்னைக்கு பிரதானம். இந்த பணத்தை பயன்படுத்தக்கூடிய வித்தைகளுக்கு உண்டான பொருள் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்ப பணம் பணம் பணம்னு சொல்லும் போது இந்த பணத்தை எந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தினா நம்ம கிட்ட பணம் சேரும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல 3 பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதை எழுதிக்கிங்க. இருக்கக்கூடாத பொருட்கள் 3. பொதுவா ஒரு வீட்டுல இந்த 3 பொருள் இருந்தா அந்த இடத்துல செல்வம் நிக்காதுன்றத சொல்ல வராங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முடி, அதாவது வீட்டுல அவுத்து போடுறாங்களா அந்த முடி, சீக்கி போடுறாங்களா சிக்கு முடி, அந்த தலைமுடிகள் இருக்கக்கூடாது, எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது. அடுத்தது பிஞ்சு போன செருப்பு, காதறந்த செருப்பு எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுடணும். செத்தவர்கள் போட்டோ, இறந்தவர்களுடைய போட்டோ இருக்கக்கூடாது. இது 3 முதல்ல ஒரு வீட்டுல இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தாலே செல்வம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிடும். அதான் வைக்க கூடாதுன்ற அமாவாசை திதிக்கு மட்டும் எடுத்து சாமி கும்பிட்டுக்கோ, திருப்பி பொட்டியில போட்டு பூட்டுரு. அது 4 பேர் பாக்குற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா நீங்க எத்தனை போட்டோ மாட்டுறீங்களோ அத்தனை போட்டோ உடனே மாட்டிக்கிட்டே தான் இருக்கு சொல்லும். இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனிதர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அல்ல. அப்ப இந்த ஆசாப்பிரவியில அவங்களும் கஷ்டம் நஷ்டம் கவலையில தான் இறந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய போட்டோவுக்கு ஏகாதேசி திதி அமாவாசை திதின்னு 2 வருது. அந்த நாள்ல எடுத்து வச்சு முன்னோர்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு ஆவாகனம் பண்ணிட்டு மற்ற நாள்ல எடுத்து மறைஞ்ச வைக்கிறது நல்லது. அதனால ஹாலிலேயோ வீட்டின் வாசற்படி முன்னவோ இறந்தவர்கள் போட்டாவை தயவு செய்து மாட்டாதீங்கன்றதுதான் எங்களுடைய கருத்து. அதனால நீங்க அவசியம் இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது செல்வம் வரக்கூடிய பொருள்கள். ஒரு வீட்டுக்கு செல்வம் வரணும் அப்படின்னா உங்களால எந்த அளவுக்கு எல்லாம் இதை சேமிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவு வைக்கலாம். வலம்புரி சங்கு, அடுத்தது சோழி. பொதுவா சோழி ஒரு 108 சோழி வச்சுக்கலாம். சகப்பு, பச்சை, கருப்பு, வெள்ளை, இந்த குண்டுமணி எல்லாம் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள். ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக ஜாதிக்காய், இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்களுக்கு சொல்றதுக்காக. அடுத்தது வசம்பு. வசம்பு, ஜாதிக்காய், வசம்பு, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் இல்லாத பொருளே கிடையாது. பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு பெரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கு. பச்சை கற்பூரம். அடுத்தது பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி இலை கேட்டீங்களா? அடுத்தது வெந்தயம். இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம். இந்த பொருள்லாம் நமக்கு எமர்ஜென்சியா இருக்குன்னு தான் சொல்ல வரோம். வெந்தயம், உப்பு, அதுக்கடுத்து நவதானியம். சார் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசேஷம் தான். இதெல்லாம் எல்லாமே, அதாவது சாலிகிராமம் உள்பட நீங்க எழுதிங்க. சாலிகிராமம் சேர்த்தது எல்லா சாலிகிராமம் கலர் வரலாம், வெள்ளை வரலாம், கருப்பு வரலாம், உங்களுக்கு எல்லாமே வரலாம். சாலிகிராமம், ஆமா, சாலிகிராமம் உள்படதான் இதெல்லாம். அதே போல தாமரைமணி, தாமரையுடைய அம்சம், அதனால அதுவும் இருக்கலாம். பிரியாணி இலை, அதுவும் உங்களுக்கு லீஃப் அருமையான லீஃப். ஏன்னா இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு விளக்க சொல்ல போறேன் திருப்பி, அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பொருளை சொல்றேன். அதே போல வசம்பு, வெந்தயம், உப்பு, நவதானியம் இதெல்லாம் உங்களுக்கு. அதே போல சோம்பு,
முக்கியமான பொருள்ல சோம்பும் ஒண்ணு. இந்த மாதிரி சோம்பு வந்து வீட்டில் வச்சோம்னாக்கா அதுக்கும் தைவசரி இருக்கு அப்படின்றத சொல்ல வரோம். சந்தனத்தூள், சந்தன கட்டையா எடுத்துக்கலாம், இல்லை சந்தன தூளா எடுத்துக்கலாம். இதற்கடுத்து அத்தர், புணுகு, ஜவ்வாது, அரகஜா இந்த ஐட்டம் பூராமே திரவிய பொருள், வாஸ்து பொருள். இதை கூட இதை சேர்த்துக்கலாம். அத்தர், புணுகு, ஜவ்வாது, அரகஜா இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து வெற்றி நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு பொருட்கள். இதெல்லாம் வந்து ஒரு மகாலட்சுமியோட அம்சம். அதனால இதெல்லாம் நீங்க முதல்ல பொருளை பயன்படுத்தும் போதுதான் உங்களுக்கு வெற்றி படிகள் கிட்டும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரோம். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைச்சிடும் அப்படின்றத சொல்ல வரோம். இப்ப இந்த பொருள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பொருளை பலவிதமான முறையில நம்ம பயன்படுத்தலாம். அது எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டுல வந்து செல்வம் சேரும்ன்றத சொல்ல வரோம். இன்னும் ஒரு பொதுவான விதி, மகாலட்சுமி வீட்டுக்கு அடைக்கிறதுக்கும் கந்திஷ்டி போறதுக்கும் வீட்டுல ஒரு 5 மடக்கு வாங்குங்க. மடக்குனா மண்பான மடக்கு, இந்த மடக்கு மாதிரி இருக்கும்ல பலவையா, அந்த மாதிரி ஒரு 5 மடக்கு வாங்குங்க. அந்த 5 மடக்குல நிறைய உப்பு கொட்டுங்க. உப்பு கொட்டிட்டு 27 மிளகு இல்லைன்னா 54 மிளகு சுத்தி வந்து அடுக்குங்க அழகா. ஆமா. இதுக்கு அடுத்தது ஒரு 5 சங்கு வாங்குங்க. சின்ன சங்கு 5. அந்த சங்குல எண்ணெயை ஊத்தியோ நெய்யை ஊத்தியோ சாயந்தரம் 5 to 6க்கு 4 மூலையிலையும் வீட்டு நடுகாலிலையும் வச்சு நீங்க தீபம் ஏத்தும் போது அந்த வீட்டுல கட்டாயமாக மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஆமா, அந்த 5 சங்குல வந்து நெய்யோ எண்ணெயோ ஊத்தி, நல்லெண்ணெயோ ஊத்தி திரி போட்டு ஏத்திடலாம். அதனால வாய் அழகா இருக்கும். உங்களுக்கு கூர்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஊத்தி ஏத்துனீங்கன்னா பிரகாசமாவும் இருக்கும், வித்தியாசமாவும் இருக்கும். இந்த ஒண்ணு அந்த ஊத்தி ஏத்திட்டு 3 நாள் அந்த உப்பு அங்கேயே இருக்கட்டும். 3ஆவது நாள் எடுத்து நம்ம சம்புல கரைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க இந்த வீட்டை வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆண்டி கிளாப்ல உங்களுக்கு எல்லாத்தையும் பிரச்சனை, நெகட்டிவ் எனர்ஜியை பூரா பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிரும். இல்ல அப்படியே அந்த உப்பை கீழே கொட்டி அழகா துணியால தடவி எடுத்துட்டு கும்பலா கூட்டி கூட கழுவிட்டு திருப்பி இந்த இடத்த போட்டு கழுவிட்டீங்கன்னா கூட அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். இதுதான் உங்களுக்கு மகாலட்சுமி கிடைக்க பண செல்வத்தை இழுக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து முக்கியமான பொருள். இன்னும் அதுல சொல்ல வேண்டிய பொருள் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் இன்னும் சேர்த்துக்கூட நீங்க அதுல நம்ம செல்வத்தை இயக்கக்கூடிய பொருள்ல பட்டை, லவங்கம், கிராம்பு, மஞ்சத்துண்டு இதெல்லாம் அதுல வந்து சேர்த்துங்க. எலுமிச்சம்பழம், வரமிளகாய் உள்பட இதெல்லாம் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் அப்படின்றத சொல்லலாம். இதுல இந்த பொருள்ல இந்த 12 ராசிக்காரங்களும் வெளியே போகும்போது எதை எடுத்து வச்சுட்டு போனா அந்த காரியம் ஜெயமாகும் அப்படின்றத இப்ப நம்ம சொல்றோம். எழுதிக்கங்க. மணிப்பர்ஸ்ல நான் சொல்லக்கூடிய பொருளை நான் சொல்ற நாளில் அந்த ராசிக்காரங்க எடுத்து வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த வாரம் உங்களுக்கு பண பிரச்சனையே இருக்காது. அதனால மேச ராசிக்காரங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏலக்காய் 3 பூண்டு 1 பல்லும் நம்ம மணிப்பர்ஸ்ல வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல நிலை இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாத்திக்கலாம். நல்லா கேட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் 6 to 7 ஒரு 3 ஏலக்காய் 1 பல்லு பூண்டு எடுத்து வச்சு மணிப்பர்ஸ்ல எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த வாரம் பூராமே அந்த பொருளாதாரம் அதுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த மணிப்பர்ஸ்ல. இது மெயினா தெரிஞ்சுக்கங்க. இதுல மேச ராசிக்காரங்க வச்சுக்கிற மணிப்பர்ஸ் கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் உங்களுக்கு சிவப்பு இல்லைன்னா ஆரஞ்சு கலர். இதை அவசியமா பயன்படுத்த சொல்லுங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல நிலை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்காரர்கள் நிறைய எழுத்து வேலை தான், நீங்க கொஞ்சம் எழுதிக்கங்க. ரிஷப ராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்று, நல்லா கேட்டுங்க, புதன்கிழமை அன்று கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டு போனோம்னா அந்த புதன்கிழமை வரைக்கும் அந்த பொருளாதாரம்
நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு டைம் எடுத்து 7 நாள் வச்சுக்கணும். 15 நாளோ இல்ல ஒரு வாரமோ அதுக்கு மேல மாத்திக்கங்கன்னு சொல்றேன். ஏன்னா நல்ல நாள் போவீங்க, நல்ல இடத்துக்கு போவீங்க, கெட்ட இடத்துக்கு போவீங்க, அப்ப அதனுடைய பவர் குறையும். அதனால அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ புதுசா மாத்திங்க, அதை தண்ணியில போட்டுருங்க சார். புதன் ஓரம் கிடைச்சாலும் சரி, சுக்கர ஓரம் கிடைச்சாலும் சரி, இது எல்லாருக்கும் பொருந்தது. சுக்கர ஓரம் எடுத்து எல்லாருக்கும் பொருந்தது. அதுல குரு ஓரக்காரங்க சுக்கர ஓரையை பயன்படுத்தாதீங்க, நல்லா புரிஞ்சுங்க. 3ஆம் தேதி பிறந்தவங்க 6ஆம் தேதி சுக்கர ஓரையை பயன்படுத்தாதீங்க. அதே போல 6ஆம் தேதி பிறந்தவங்க 3ஆம் தேதி குரு ஓரையை பயன்படுத்தாதீங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. இது மட்டும் விதிவிலக்கு. 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு சுக்கர ஓரம் வேலை செய்யாது. 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குரு வாரம் வேலை செய்யும். இது ஜெனரல். மற்ற எல்லா வேலையும் செய்யும். இந்த தேதிக்கு மட்டும்தான் இது பொருந்தது. மற்றதெல்லாம் எல்லாருக்கும் வந்து இந்த சுக்கர ஓரையை பயன்படுத்திக்கலாம். இது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அவங்க வச்சுக்கிற கலர் வந்து இளம் பச்சை, மணிப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்க சொல்லுங்க. ஆமா. அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள். அவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு பிரியாணி இலை, வெறும் பிரியாணி இலை எடுத்து வச்சுன்னு போலாம். அதுல அந்த பிரியாணி இலையில 808 520, நல்லா கேட்டுங்க, ஆமா 808 520 741 இத மூணையும் சிகப்பு கலர்ல எழுதி ரவுண்ட் பண்ணி உங்க பேரை எழுதிக்காது. எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கணும் கூட எழுதிக்க. எனக்கு 50,000 வேணும், 10,000 வேணும், 25,000 வேணும் அப்படின்றத இந்த ஒரு வாரத்துல அந்த தேதியை போட்டு மென்ஷன் பண்ணி மணி பர்ஸ்ல வைங்க. புரியுதுங்களா சார்? இதுக்கு வந்து கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளை, அதாவது அதாவது உங்களுக்கு இந்த பிரவுன் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வெள்ளையில சுத்தமா வெள்ளைன்றதுல சந்தன கடலை கூட எடுத்துக்கலாம். அடுத்தது கடக ராசிக்காரகர். கடகத்துக்கு எழுதிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிராம்பு, ஒரு 5 கிராம்பு இல்ல 6 கிராம்பு மடிச்சு வச்சுன்னு போனா போதும். கிராம்பு வந்து ஒரு 6 கிராம்பு மடிச்சு மணிப்பர்ஸ்ல ஞாயிற்றுக்கிழமை சுக்கர ஓரையில வச்சுக்கலாம். அவங்களுக்கு இளம் சிவப்பு உள்ள மணிப்பர்ஸை எடுத்துக்கலாம். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் புதன்கிழமை லவங்க பட்டை ஒரு துண்டும், பூண்டு வந்து ஒரு பல்லும், லவங்க பட்டை ஒரு துண்டும், பூண்டு ஒரு பல்லும் மணிப்பர்ஸ்ல வச்சுக்கலாம். அவங்களுக்கு இளம் பச்சை கலர்ல உள்ள மணிப்பர்ஸை வச்சுக்கலாம். ஆமா, பச்சை கலர்ல இளம் பச்சை அப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று வெந்தயம் பூண்டு, நல்லா கேட்டுங்க, வெந்தயம் கொஞ்சம் மடிச்சு வச்சுக்கலாம், ஒரு ஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு பல்லு வச்சுக்கலாம். அவங்க அவசியம் கலர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை கலர் வச்சுக்கலாம் மணிப்பர்ஸ். துலா ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று பூண்டு வந்து ஒரு 3 பல்லு எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு மட்டும் ஒரு 3 பல் மணிப்பர்ஸ்ல எடுத்து வச்சுன்னு போகலாம். அவங்களுக்கும் என்ன கலர் மணிப்பர்ஸ் அப்படின்னா சந்தன கலர் மணிப்பர்ஸ். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் துண்டோ அல்லது மஞ்சள் கொம்போ இல்ல மஞ்சள் பொடியோ மடிச்சு வச்சுன்னு போகலாம். விருச்சக ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் துண்டோ இல்ல மஞ்சள் கொம்போ வடிச்சு வச்சுட்டு போகலாம். மஞ்சள் கலர்ல மணிப்பர்ஸ் வச்சுக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள், இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிளாக் சால்ட், கடையில கேளுங்க, கருப்பு உப்பு, இந்த பிளாக் சால்ட்டை வந்து மடிச்சு உங்க மணிப்பர்ஸ்ல வச்சுன்னு போகலாம். அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளை கலர்ல இல்ல சந்தன கலர்ல மணிப்பர்ஸ் வச்சுக்கலாம்.
இல்லை, அதாவது இளம் மஞ்சளா கூட இருக்கலாம். அது மூணுமே பொருந்துது உங்களுக்கு. அடுத்தது மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூன் மடிச்சு வச்சுட்டு போனா போதும். அவங்க நீல கலர்ல மணிப்பஸ் வச்சுக்கலாம். அடுத்தது கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு எலுமிச்சம்பழத்துல சிகப்பு கலர் பேனாவால 1176 அப்படின்ற ஒரு நம்பர் எழுதி சுத்தி எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி எழுதி உங்க மணிப்பர்ஸ்ல வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை அதை மாத்திக்கலாம். 1176 மட்டும் போதும். இந்த 1176 பயன்படுத்திங்க. அது நல்லா வேலை பார்க்குது, பக்காவும் வேலை பார்க்குது. ஏன்னா உடனுக்குடன் பணம் வரக்கூடிய எண் 1176. இது எல்லாருக்கும் பொருந்தும். இருந்தாலும் குறிப்பா இவங்களுக்கு மணிப்பர்ஸ்ல வைக்கிறதால சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி பயன்படுத்துங்க எலுமிச்சம்பழத்தோட. மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று வரமிளகாய் விதை 6 எடுத்து செல்லலாம். வரமிளகாய் விதை 6 எடுத்து செல்லலாம். இந்த வரமிளகாய் விதையை கூட மஞ்சள் கலர்ல மணிப்பஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது எதுக்குங்க, கும்பத்துக்கு வந்து உங்களுக்கு நீளம்தான், அதே போல மீனத்துக்கு வந்து மஞ்சள், கும்பத்துக்கு நீல கலர்ல மணிப்பஸ், மீனத்துக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வரமிளகாய் விதை 6. அத விதையை மட்டும் எடுத்து 6 மடிச்சு வச்சுட்டு போனா போதும். வாரம் மாத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய நிலை கிடைச்சிடும். அப்படின்னுதான் இதுல மெயினான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை இல்ல மஞ்சள் கலர் மீனத்துக்கு தானே. ஆமா மீனத்துக்கு மஞ்சள். ஆமா, சிகப்பு கலர் பேனாவால 1176 எழுதி உங்க ஞாபகம் எழுதி எனக்கு 5000 பணம் வரணும் இல்ல 50000 பணம் வரணும் அப்படின்றத நீங்க பயன்படுத்தும் போது, சார் எண்ணியல் வேலை செய்யுது சார். நான் பெருமைக்கு சொல்ல, நான் அனுபவிச்சு சொல்லி நிக்கிறேன். ஏன்னா இந்த இதை நான் எழுதிட்டு உட்காந்து நான் ரூம்ல நான் எவ்வளவு இங்க கேட்டு எழுதணும் அந்த அமௌண்ட் சாயந்தரம் எடுத்துருவேன் நான். துலாம் ராசிக்குங்களா? துலா ராசி சொல்லுங்க சார். சந்தன கலர் 3 பல்லு போதும். ஆமா சார், எல்லாமே சுக்கரவாரம். அதான் முதல்ல விதி சொல்லிட்டேன். 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு சுக்கரவாரையை பயன்படுத்தலாம். குரு, அதாவது 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குருவாரையை பயன்படுத்திங்கன்ற, அந்த வாரையை பயன்படுத்திங்கன்ற. குருவார காலமே சுக்கரவாரையை பயன்படுத்த வேணாம் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க சொல்றதுக்கு தான் சொல்லி நிக்கிறோம். உங்களுக்கு கிரக பாதிப்பு இருக்குது ஜாதகத்துல. எல்லாரும் சொல்றோம் சனி கெட்டுட்டான், சூரியன் கெட்டுட்டான், புதன் கெட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நிக்கிறோம். இது யாரு கேட்டாலும் பரவாயில்ல சார். நான் பெருமைக்கு சொல்லல, நான் முதல்ல சொல்லுகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய பெயர், அதுக்கு அடுத்தது அவருடைய கையெழுத்து, அதுக்கு அடுத்தது அவருடைய திருமண தேதி, அதுக்கு அடுத்தது அவருடைய வீடு. இந்த 4மே சரியா இருந்துச்சுன்னா இந்த 12 கட்டம் உண்மையிலே குறைச்சி பிரச்சனையை கொடுக்கும். பிரச்சனையை கொடுக்காம இருக்காது, ஆனா அவ்வளவு பெரிய ஆபத்தை கட்டாயமாக கொடுக்காது அப்படின்னு தான் என்னுடைய அனுபவத்துல சொல்ல வரேன். அந்த நிலையில இந்த கிரக பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது இந்த கிரக பாதிப்புகள் நீங்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம், நீங்களும் பயன்படுத்தலாம். ஏன்னா நானும் பயன்படுத்தி இருக்கிறேன், அதை தான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 9 கட்டம் போட்டுக்குங்க. ஆமா 9 வாரம் 9 கட்டம் போட்டுங்க. சார் கிளாஸுக்கு வர்றது முக்கியம் இல்ல, கிளாஸ்ல வந்தா 4 பேர் வந்து தெரிஞ்சுன்னு போய் 4 பேருக்கு நீங்களும் சொல்லி நீங்களும் நல்லா நிலையில இருந்தீங்கன்னா தான் அந்த கிளாஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய கிளாஸ். சார் 9 கட்டம் போட்டுங்க. இதுல 11, 13, 15 மேல் கட்டத்துல
ரெண்டாவது கட்டத்துல 17, 19, 21, 23, 25, 29. இதுல கிரக பாதிப்புகள் நீங்கன்னு எழுதிக்க, உங்க பெயரை எழுதி இல்ல நீங்கி விட்டது. ராஜராஜனுக்கு கிரக பாதிப்புகள் நீங்கியது. இந்த அட்டவணையை போட்டுக்கிறீங்க. இது செப்பு தகட்டுல 3க்கு 3ல போட்டுக்கலாம், நம்ம பாக்கெட்ல வைக்கிற மாதிரி போட்டுட்டு இதுக்கு தயிர், பால், சந்தனம், அபிஷேகம் கொடுங்க. தயிர், பால், சந்தனம், இளநீர், பன்னீர் போட்டு கழுவி எடுத்துருங்க. எடுத்துட்டு வாசனை திரவிய பொருள் கூட தடவிக்கிங்க. உனக்கு அரகஜா, அத்தர் இந்த மாதிரி ஐட்டத்தை தடவிட்டு 1100 வில்வ இலை எடுத்தாங்க. வில்வ இலை 1100 வேணும். இந்த 1100 வில்வ இலையை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒண்ணு நவகிரக சுலோகம் சொன்னாலும் சொல்லலாம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்சி ராகுவே கேதுவே நமக அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். இல்ல நவகிரக அதாவது நவகிரக பாதிப்புகள் நீங்கி விட்டது ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். நல்லா கேட்டுங்க, நவகிரக பாதிப்புகள் நீங்கி விட்டது ஓம் ஸ்ரீம். இல்லைன்னா உங்களுடைய ஆதித்யாய சோமாய நவகிரக இந்த 1100 இலையும் இதை போட்டு இந்த சுலோகத்தை சொல்லி முடிச்சுட்டு இதுல உங்க பக்கம் பின்பக்கம் போட்டோவை ஒட்டி லாமினேட் பண்ணி வச்சுங்க. இந்த கிரக திசை முடிகிற வரைக்கும் 1100 இலை 1100 முறை இந்த வில்வ இலையை போட்டு முடிச்சிட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. இந்த வில்வ இலை காஞ்ச பிற்பாடு அந்த வில்வ இலையை எடுத்து எரிங்க. எரிச்சு அது கூட அரகஜா, அத்தர், குணுக்கு, ஜவ்வாது வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயான்றத ஒரு 1100 முறை சொல்லிட்டு மையா கூட வச்சுங்க. உங்களுக்கு ஒரு அருமையான வேலையை பார்த்துருவோம். ஏன்னா நாங்களாம் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட வரானா ஜெயிக்காத கூடாது. அவன் எந்த ரூட்ல அவனை தூக்கி நல்ல நிலை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு 25 வருஷமா அந்த தொழிலை நான் பார்த்து நிற்கிறேன். தொழிலா நான் கட்டுது 40 வருஷம், 25 வருஷமா அந்த தொழிலை பார்த்து நிற்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி நிற்கிறேன். ஏன்னா இந்த வட்டத்துல சரியான முறையில இன்னும் சரியான நிலையில நம்ம ஜெயிக்க முடியலன்றதான் இங்க இருக்கிற கணக்கு. இதுக்கு சரியான கோட்பாடுகளும் ஆட்களும் இல்லைன்றத நான் சொல்ல வரேன். எல்லாமே இந்த கிரக நிலையை அரைச்சி நிற்கிறதுல புண்ணியமே இல்லை சார். எல்லாருக்கும் சனி வேலை பார்க்கும், புதன் வேலை பார்க்கும். எல்லா கிரகமும் 9 கிரகமும் அந்தந்த ஜாதகத்துல வேலை பார்க்க தான் செய்யும். இதுக்காக நாம தான் மாத்திக்கணுமே தவிர அது மாறாது. அதனாலதான் உங்களுக்கு சொல்ல வரேன், விதியை மதியால் வெல்லுனா இந்த மதின்றது தான் நம்மளுடைய சிந்தனை, அறிவுபூர்வமான ரகசியம். அதனாலதான் நான் சொல்ல வரேன், நீங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கருத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நிற்கிறேன். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரோம். அப்ப இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்றதான் இதுல இருக்கிற ரகசியம். அடுத்தது வந்து நம்ம எப்படி வேணா முடிச்சலாம், ஏஞ்சல் எண்களை பத்தி சொல்ல போறோம். லாமினேஷன் உங்க போட்டோவை ஒட்டி லாமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரக பாதிப்பு நீங்கிற வரைக்கும் இதுல என்ன கிரகம் பிரச்சனையாக நடத்தோ அந்த கிரகத்தினுடைய பெயரை எழுதிங்க. சனி கிரக பாதிப்பு நீங்கி விட்டது, இல்ல புதன் கிரக பாதிப்பு நீங்கி விட்டது. ஏன்னா 9 கிரகத்துக்கும் டோட்டலான ஒரு நம்பர். அதனாலதான் உங்களுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்தது இப்ப வந்து நம்ம யூடியூப்ல நிறைய ஏஞ்சல் எண் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த ஏஞ்சல் எண்ல என்னென்னத்தை பயன்படுத்தினா இந்த ஏஞ்சல் எண் வெற்றியாளரா ஆக்குன்றத அவரவர் நிலைக்கு நிறைய பேர் சொல்லி நிற்கிறோம். அதுல 111 அப்படின்னு ஒரு எண்ணை பிரிஞ்சி இலையில எழுதி, நல்லா கேட்டுங்க, 111 அப்படின்றத நம்ம பிரிஞ்சி இலையில எழுதுறோம். எழுதிட்டு உங்க பேரை அதுல எழுதி, என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி நிலையில இருக்கணும், இல்லை எனக்கு இன்னைக்கு இந்த தொழில வந்து நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு 111 ராஜராஜனுக்கு தொழில் சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு எழுதுங்க. இல்ல பணம் வந்து கொண்டே இருக்கிறது, எது வேணாலும் எழுதிக்கும். இதை எழுதிட்டு டெய்லி வந்த உடனே இதை எழுதி ஒரு 108 முறை சொல்லி அதை எரிச்சிருங்க. எரிச்சு வெளியே தாம்பரத்துக்கு போடலாம். பிரியாணி இலையில 111 எழுதி நீங்க எரிச்சிங்கன்னா உங்களுக்கு புதிய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கையில அந்த தொழில் வந்து பிரகாசமா இருக்கும். நல்லா கேட்டுங்க ஐயா, தொழிலை வந்து இந்த ஜோதிட துறையில யாருக்கு என்ன தொழில ஆசை இருக்குதோ, எனக்கு இது நல்லா வருது, என் கணிதம் நல்லா வருது, வாஸ்து நல்லா வருது, ஜோதிடம் நல்லா வருது, மந்திரம் நல்லா வருது, மாந்திரிகம் நல்லா வருது, தந்திரம் நல்லா வருது, தாந்திரிகம் நல்லா வருது அப்படின்னு யாருக்காவது அதிகமான நிலையில் அது வருதுன்னா அந்த தொழிலை போர்டு போட்டு செய்யுங்கய்யா. ஏன்னா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எது எதெல்லாம் ஆசையா அதிகமா இந்த தொழில நல்லா இருக்கணும் நம்ம இந்த மாதிரி போடுவோம்னு சொன்னா அந்தந்த போட மாட்டீங்க. நீங்க தொழில ஜோதிடர்னே போட வேணாம். என் கணித ஜோதிடர் போடு, வாஸ்து ஜோதிடர் போடு, மாந்திரிக ஜோதிடர் போடு, இல்ல தாந்திரிக ஜோதிடர் போடு. உங்களுக்கு எது சீக்கிரமா உனக்கு ஒர்க் அவுட் ஆகி உன் மைண்ட்ல எடுத்து வேலை செய்தோ அந்த தொழிலை நீங்க பிரகடனப்படுத்துங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் நான் எல்லா ஜோசியருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைகள். அப்ப இந்த நிலையில இந்த 111 எழுதுனாக்கா நமக்கு நல்ல நிலை கிடைச்சிடும். அடுத்தது 222 எழுதி இதே பிரியாணி இலையில நான் இந்த நிலையில இருக்கணும்னு எழுதுங்க. நான் வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. நீங்க வசதியாக இருக்கிறேன் என்று எழுதி டெய்லி எழுக்கும் போது டெய்லி வசதி உங்களுக்கு வந்துடும். இதை பயன்படுத்துங்க. அதாவது 222 புரியுதுங்களா? இதுதான் ஏஞ்சல் நம்பருடைய கணக்கு. எல்லாம் ஏஞ்சல் சொன்னா 2 6 இது சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்ப நான் வசதியா இருக்கிறேன். இது குருவினுடைய ஆதிக்கம், நான் தொழில் சிறப்பா இருக்கிறேன். ஏஞ்சல் அவங்க கண்டுபிடிச்சுக்கலாம் எல்லாமே ஜோதிடத்துறையை தான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த எண்கள் உலகை ஆளுதுன்றதான் என்னுடைய கணக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டா சிகப்பு கலர் பிரியாணி இலை. ஆமா, ஏன்னா 7 விதமான வேலையை செய்யக்கூடியது 7 கலர், இந்த வர்ணஜால கலர். அதை கடைசியில் சொல்லி முடிக்கிறேன், இதை பண்ணிக்கிங்க. அடுத்தது 333 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர், 333 அப்படின்ற சொல்லக்கூடிய நம்பரை நீ என்ன நினைக்கிறியோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய நம்பர் அந்த 3ஆம் நம்பர் 333. நம்மை சுற்றி எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்கும். 333 29/7/2024 எனக்கு ரூபாய் 50,000 கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு ஒரு நாளைக்கு 33 முறை இதை எழுதி, இதுதான் டாபிக் எழுதிட்டு 33 முறை இதே வாசகத்தை திருப்பி எழுதுறது. இதுல ஒரு நோட்டு போட்டு தேதி இது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு விருப்பம். அதாவது உங்க இணைந்தது. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த 333 நீங்க பயன்படுத்தும் போது 33 நாள்ல அந்த பொருள் கிடைச்சிடும். 33 நாள்ல இப்ப என் கணவன் மனைவி சரியாகணும் எழுதிக்கோ, எனக்கு பையன் படிக்கல எழுதிக்கோ, எனக்கு கடன் கொடுக்கல எழுதிக்கோ, எது வேணாலும் செய். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய நம்பர் 33, அதாவது 333. அடுத்து 444. புத்தகம்லாம் இல்ல, ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். புத்தகம் யாருக்குமே போடல சார். இல்ல, நெக்ஸ்ட் செப்டம்பர் மாசத்துல அருமையான கிளாஸ் போட போறோம். சங்கராபுரம் சார் தான் வராது. உண்மையிலே உங்களுக்கு ஏகப்பட்ட புதுமையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் நாங்க சொல்லிக் கொடுக்காத விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறோம். நான் பெருமைக்கே சொல்லலாம், சீரியஸா சொல்றோம். அதனால புலித்தலை வேலு தான் வராரு, தங்கவேலுன்னு ஒருத்தர் வராரு நம்ம கிளாஸ்ல. அவர் மாந்திரிக சக்கரவர்த்தின்னு சொல்லி பேர் எடுத்தவர். புதுமையான ஜால வித்தைகள் இப்படி புடிச்சு போட்டா அப்படியே உனக்கு சலசலன்னு பெரும் விபூதியா கொட்டும். அதுக்கெல்லாம் தாந்திரிக சொல்லித்தர போறோம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினாதான் ஜெயிக்கலாம்.
அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம செப்டம்பர் மாசத்துலேருந்து கிளாஸ் போடுறோம். ஐயா தான் வராரு, எல்லாமே தலைமை தாங்கி தான் நீங்க தான் செய்ய போறீங்க. அதனால எல்லாருமே சொல்லுங்க, எல்லாமே கத்துங்க. ஏன்னா எங்களுடைய நிலை எங்களோட போகக்கூடாது. அதுக்காக நான் இவ்வளவு விஷயத்த நான் உண்மையை சொல்லி நிற்கிறேன். ஏன்னா என்கிட்ட வரம் பூரா நீ ஜெயிச்சு நிற்கிறான். இப்போ நீங்க ஒரு 10 பேர் வந்துக்கிறீங்க, இந்த 10 பேர் ஜெயிச்சிங்கனாவே 100 பேர் ஜெயிச்சிடலாம். நல்லா சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க தாராளமா கொடுங்க, பயன்படுத்துன்னு சொல்லுங்க. பயன்படுத்த கூடாதுன்னு சொல்ல வேணாம், பயன்படுத்தி வாயாங்க. 1 9 9 6 2 1 4 எழுதி வைங்க. டெய்லி நீங்க எழுதி வைங்க. உங்களுக்கு பணம் வரலாம் என்ன, நீங்க போன போட்டு எனக்கு கேளுங்க, என்ன சார் சொல்லிட்டு போனீங்கன்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய நிதர்சனமான நிலைகள் இதில் கண்டுபிடிச்சிருக்கதான் சொல்ல வரோம். அடுத்தது 444. இந்த 444 அப்படின்றது உங்களுடைய பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. உங்ககிட்ட இருக்கிற வித்தைகளை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய நம்பர் இந்த 444. இதை நீங்க பிரியாணி ஆலையில நான் ஒரு வெற்றியாளராக இருந்து விட்டேன், இல்லை என்னுடைய தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய தொழில் வெற்றி கொடி நாட்டி விட்டேன், எதை வேணாலும் பாசிட்டிவா எழுதுங்க, எழுதி எரிங்க. அந்த மாதிரி எரிக்கும் போது அந்த டெய்லி 48 நாள் எரிச்சிங்கன்னா போதும். தொடர்ந்து ஒரு மண்டலம் இதை எரிக்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க வீட்டுல எரிச்சு கூட வெளியே கூட சாம்பல போடலாம், வெளியிலே எரிக்கின்ற அவசியமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்க காத்து நிற்குது, நாம தான் எடுக்க தயாரா இல்லை. அதனாலதான் சொல்ல வரோம், இதை மாதிரி பண்ணுங்க. அடுத்தது 555. அது என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கொடுக்கும். இந்த 555 என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும். ஏன்னா அதுவும் சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதனால எனக்கு 1 லட்சம் பணம் வேணும், இல்லை எனக்கு இத்தனை தேதி வந்து சேரணும், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை ஆகணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லும் போது அந்த 555 போட்டு பயன்படுத்தலாம். அதை 55 நாள் எழுதிட்டு வரலாம், உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். இல்லை 51 நாளா கூட எழுதிட்டு வரலாம். இதெல்லாம் அந்த நம்பருக்கு உண்டான பவர். அடுத்தது 666 3 6. அதாவது தவறான பாதையில போறவன நிறுத்திடும். இந்த 6 எழுதி இவர் குடிக்க கூடாதுன்னு எழுதணும். நீங்க எழுதணும், என் கணவர் இன்றையிலிருந்து மது அருந்த கூடாது அப்படின்னு நீங்க எழுதி டெய்லி எரிச்சுன்னு வாங்க. அவர் பேரை போட்டு எரிச்சுன்னு வரும்போது அவர் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவார். இந்த 666. அதுக்கடுத்தது இந்த 777. இது பிரபஞ்சத்துல என்னென்ன நீங்க கேட்குறீங்களோ வில் பவர். நான் இந்த மாதிரி எந்த தொழில் வேணாலும் நான் ஜெயிச்சிடணும், எனக்கு நியூமலஜிஸ்ட் ஆகிடணும், இல்லை எனக்கு வீட்டில் கூட்டம் வரணும், என் கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும், இதெல்லாம் இந்த 777 அப்படின்றது உங்களுக்கு நல்ல நிலை கொடுக்கும். அடுத்தது நோய், ஹெல்த். அதாவது 888. இந்த 888 உடல்நிலை சரியில்லைன்னா பிரிஞ்சி இலையில எழுதி தண்ணியில போட்டு அந்த தண்ணியை டெய்லி குடிச்சுன்னு வரும்போதும் அந்த வியாதி தீரும். அதே போல எழுதி மணிப்பஸ்ல வச்சுக்கலாம், அதே போல எழுதி டெய்லியும் எரிக்கலாம். இந்த மாதிரி தொழும்போது அந்த வியாதி உங்களை விட்டு போயிடும். அந்த வியாதியை பாசிட்டிவா சொல்லணும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், அற்புதமாக இருக்கிறேன், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நாளங்களும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நான் சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்துருன்னு தான் இதில் இருக்கக்கூடிய நிலைகள். அடுத்தது 3 9. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நீ பாசிட்டிவா நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு செயல்படும். இந்த 9ஆம் நம்பரு என்னென்னத்தெல்லாம் நீ பாசிட்டிவா நினைக்கிறியோ இந்த பாசிட்டிவ் நிலையை அது உங்களுக்கு நல்ல நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயினான சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும்ன்றதான் இதில் இருக்கக்கூடிய கணக்கு. கடைசியாக ஏன்னா டைமு இதுவே ரைட்டு. இப்போ உங்களுக்கு வீட்டில் பொருளாதாரம் வேணும் அப்படின்னும் போது தேக்கு மர பெட்டி எல்லா இடத்துலையும் 10 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு உயரம், இதை செஞ்சுக்குங்க. இல்லை 8க்கு 8. இதில் கீழே வெல்வெட் துணி, இதில் வெல்வெட் துணி போட்டு இந்த சைடுலாம் கண்ணாடி இருக்கணும். இந்த மாதிரி அப்படி அமைச்சிங்க. இது கண்ணாடி உள் பக்கத்தில், வெளி பக்கத்துலையும் கண்ணாடி இருக்கணும். இந்த மூடிலையும் போட்டுட்டு நான் சொல்ற பொருளை ஒரு சிகப்பு கலர் துணியோ இல்லை ஒரு பச்சை கலர் துணியிலையோ தச்சு அதை நம்ம அந்த பொட்டியில வச்சு நீங்க பணத்தை வைக்கும்போது பணம் உங்களுக்கு கட்டாயமாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நிலை கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலை. அப்ப குபேரப்பை செய்வது எப்படி? இப்ப குபேர பணப்பை செய்வதை நம்ம சொல்ல போறோம். குபேர பணப்பை
ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் வேணும். அதில் குபேர பணப்பை செய்வது எப்படி? நீங்களும் செய்து கொடுக்கலாம், நீங்களும் செஞ்சு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த குபேர பணப்பை செய்வது நிறை. குபேர பணப்பைக்கு சகப்பு குண்டுமணி 54, சகப்பு குண்டுமணி 54, கோமதி சக்கரம் 9, சகப்பு குண்டுமணி 54, கோமதி சக்கரம் 9, சோழி 12, சோழி 12, தாமரமணி 27, வெள்ளி காசோ தங்க காசோ 1 கிராம்ல இல்ல 1/2 கிராம்ல உங்க வசதிக்கு ஏற்ற. ஆமா, தாமரமணி 27, சாலி கிராமம் 1, சாலி கிராமம் 1, எமிதிஸ்ட் கல்லு 1, எமிதிஸ்ட் கல்லு எல்லா கடையிலையும் கிடைக்கும். எமிதிஸ்ட் கல்லு 1, லவங்கப்பூ 9, ஒரு பட்டை 3, ஏலக்காய் 9, பச்சை கற்பூரம் 10 கிராம், வசம்பு 3 துண்டு, வெந்தயம் 2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் கூட போடலாம். வெந்தயம், பச்சை கற்பூரம், வசம்பு ஒரு 3 துண்டு, வெந்தயம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, வெற்றிலை ஒரு 3 வெத்தலை. 786 ரூபா தாலி எந்த தாலி கிடைச்சாலும் பரவாயில்ல. லாஸ்ட்ல 786 இல்ல முதல்ல 786 இல்ல 786 786 தாளோ கிடைச்சதுன்னா அது 500 நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, 200 நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, 100 நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல ஒரு நோட்டு. சோம்பு 1 ஸ்பூனு, அதுக்கடுத்து வெந்தயம் 1 ஸ்பூனு, வெற்றிலை ஒரு 3 வெத்தலை. இதெல்லாம் வாங்கி சிகப்பு கலர் வெல்வெட் துணியில, சிகப்பு கலர் வெல்வெட் துணியில தலைக்காணி மாதிரி அழகா அடிச்சு பைய உள்ள போட்டு தச்சு, இது கூட சென்னாயுருவி கிடைச்சால் ஓகே. சென்னாயுருவி வேர் உங்களுக்கு அருமையா வேலை பார்க்கும். அதனால சென்னாயுருவி வேர் நம்ம உள்ள வச்சுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல நிலைக்கு. இல்ல துளசி வேர் கிடைச்சாலும் நல்லது, அது வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பணத்தை ஈர்த்துக்கக்கூடிய பொருள்கள். அல்லது மருதாணி வேர், இது எது கிடைச்சாலும் பரவாயில்ல, இதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கூட ஒரே ஒரு தகடு நான் சொல்லி கொடுக்கறத எழுதி அந்த புக்கில் வச்சு அந்த பை உள்ள வச்சு இந்த தகிட்ட தச்சு டெய்லி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம, அது மட்டும் தான் அதுக்கு மந்திரம். வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சொல்லிட்டு பணத்தை வச்சீங்கன்னா போதும். இந்த எந்திரம் மட்டும் எழுதி போடுறேன், அதை மட்டும் எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம. இதே டாப்பிக்கில் எழுதிங்க. தகடு சார் 3க்கு 3 தகடு. நீங்கள் வேணாலும் அம்பு போட்டுட்டாலும் போட்டுக்கலாம், அவங்க விருப்பம். இல்லை போடலான்னாலும் விட்டுடலாம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு அம்பு போட்டுக்கலாம். முன்ன மாதிரி சொன்ன ப்ராசஸ் இதை அப்படியே அந்த அபிஷேகம் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். அதை யாரும் செய்யாமல் வச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே உயிர் ஓட்டம் உண்டு. ஓம் எந்திர தேவா உன் உயிர் உன் உடல் நிக்க சிவா, இதான் மந்திரம். ஓம் எந்திர சாபம் நசிரசி, சித்தர்கள் சாபம் நசிரசி, எவரிட்ட சாபம் நசிரசி, மூலிகையே உன் உயிர் உன் உடல் நிக்க சிவான்ற மாதிரி எந்திர தேவா உன் உயிர் உன் உடல் நிக்க சிவான்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த நம்பரை நீங்க எழுத தகிட்ட அபிஷேகம் பண்ணி அது கூட வச்சு நீங்க பணத்தை பட்டியல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு குபேர மேக்கர்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிடும். இதெல்லாம் உண்மையிலேயே நிறைய ஒரு ரகசியங்கள் தான். நீங்கள் நல்லாவே பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் வரவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு நல்ல நிலையை அடையட்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பொருளாதாரம் தான் இதில் மண்ணாவே மிக்கதாக இருக்குது. அதனால் அதை மட்டும் பயன்படுத்துங்க. இதில் ஒரு ஸ்டீம்
இதில் ஒரு ஸ்டீம். இதாங்க தகுட்டுடைய முறை. பார்த்துங்க, இந்த தகுட்டை அழகாக எழுதி அதுக்கு அபிஷேகம் கொடுத்து முடிஞ்சால் உங்கள் ஃபோட்டோ கூட பின்னால் ஒட்டி அது உள்ளே வச்சு அந்த வெல்வெட் துணியில் தச்சு உள்ள பாக்கெட்டில் மணிப்பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது நல்ல நிலை கிடைக்கும். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை 12 மணிலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்கள் கையில் இருக்கிற பணத்தை அந்த பெட்டியில் வைங்க. அது 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 5 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. 12 மணிலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது உண்மையிலே உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். அது என்ன ரகசியம்னா, செவ்வாய்க்கிழமை 12 to 1 உங்களுக்கு குளிகை நேரன்றதால இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் நல்ல நிலையில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு நிலை கட்டாயமாக கிடைச்சிரும் அப்படின்னு தான் இதில் இந்த குபேர பேக்கர்ஸுடைய பவர். இதுக்கு குபேர பணப்பைன்னு பேர். இந்த குபேர பணப்பையை எல்லாரும் செஞ்சு பலன் அடையணும் அப்படின்றதையும், மீதி இருக்கக்கூடிய நிலையை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கூறி எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த வராகமின ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக நன்றியான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, சிறப்பாக உரையாற்றினீங்க. இது வந்து என்னன்னா, நிறைய விஷயம் வந்து நம்ம இலவசமாக கிடைக்கிறதால அது மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் பல லட்சம் செலவு பண்ணி அவர் படிச்சிருக்காரு. அதனால கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, மேல நாடுகளில் 12வது மாடி இருக்கும், 13வது மாடி இருக்காது, அடுத்த மாடி 14 தான் போட்டுருக்கும். நம்ம கூட பாருங்க, வண்டி 8ஆம் நம்பர் வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த நம்பருக்கு பயம். ஆனால் வேலை செய்யும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த நம்பர் போயாலும் நம்பர் வந்து அந்த வேலையை செய்யும் கரெக்டா. அதனால அவரை பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.